Hi, hello, vanakkam. Welcome everybody to Enna Paattu Paada Tamil Film Music Quiz on your favorite Tamil Nostalgia channel. உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். We are back with season 5. This is episode 1. Lots of exciting new things நம்ம பார்க்க போறோம். So இன்னைக்கு முதல் எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இணையத்துல இருக்க ஒரு யூனிக்கான கேம் ஷோ இது. நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட வர்ச்சுவலா இணையற 3 கண்டஸ்டன்ட்க்கு சேலஞ்ச். பாக்குற நீங்களும் அவங்க கூடவே விளையாடிட்டு இந்த பாடல்களை கண்டுபிடிக்கலாம். அண்ட் எவ்ரி வீக் நம்ம ஒரு தீம் எடுத்துட்டு விளையாடுவோம். இன்னைக்கான தீம் சாங்ஸ் ஆஃப் நடிகை ரேவதி. 80s and 90sல ரொம்ப கியூட்டா துருதுருப்பா நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. கவர்ச்சி இல்லாமலையும் திரைப்படங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு நடிகை இவங்களுடைய படங்கள்ல வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்விகள் அமைப்போது. கேள்விகள் பல ரூபத்துல வரும், பதில் ரேவதியோடைய பாடலாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த கேள்விகள் 6 கேட்டகரிஸ்ல வரப்போகுது. சோ முதல்ல கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். டான்ஸ், ரொமான்டிக் சோலோஸ், கிளாசிக்கல் டுவெட்ஸ், ரொமான்டிக் டுவெட்ஸ், ரஸ்டிக் சாங்ஸ் மற்றும் மிக்ஸ்ட் பேக். ஸோ இதுல விதவிதமான பாடல்கள் இருக்கும். இந்த 6 கேட்டகரிஸ்ல தான் கேள்விகள் வரப்போகுது. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்க்கு கேள்விகள் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். We have Abhirami from Sri Lanka, Dr. Bhavani from Chennai, Prakash from Bangalore. அனைவருக்கும் வெல்கம், ஆல் தி பெஸ்ட். நல்லா ஜாலியா விளையாடுங்க. This is a fun game show, so டென்ஷன் இல்லாம உங்க கேள்விகளை எடுத்து விளையாடுங்க. உங்களுடைய முதல் கேள்வி நீங்க எடுக்கலாம் அபிராமி. ரொமான்டிக் டூயட் 100. இட்ஸ் a picture puzzle. so உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ வரப்போகுது. அதை பார்த்துட்டு பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். so here is the clue. மானே தேனே கட்டிப்பொடி. சரியான பாடல். மானே தேனே கட்டிப்புடி, மல்லிகை வாசல மந்திரம் போடுது, மம்முதராசனின் மையல தேடுது. உதயகீதம் படத்துல வந்த பாடல். 85ல வந்த படம் இது. ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அம்மா 2 பேரும் இணைந்து பாடிய பாடல். நான் காமராசன் அவருடைய வரிகள்ல வந்து ஒரு ஜாலியான பாட்டு இது. அண்ட் இந்த ஜாலியான பாடலோட நிகழ்ச்சியை தொடங்கியிருக்காங்க அபிராமி வித் 100 பாயிண்ட்ஸ். என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா, தற்போது சுவிஸ்ல இருக்கேன். எனக்கு பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும். பாடுறது, பாட்டு கேட்கறது. பிரியா, ஒண்ணு சொல்லணும் உங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம கேட்கறவங்க பாக்குறவங்க எல்லாம் உடனே நாங்க அதுல கலந்து கொள்றது ஒரு ஆர்வத்தை தூண்டுது. உங்களோட கேள்விகளும் கலகலப்பான பேச்சும் தொடர்ந்து நடத்துங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் டாக்டர் பவானி. உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம் பவானி. I'll also go for romantic duets 200. இட்ஸ் a word cloud. சோ பாடலோட வரிகள் ஜம்பிள்டா உங்களுக்கு தெரியல வரும். இத பார்த்துட்டு நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான சொற்கள் இதோ. போகும் பாதையில் மனசு போகுதே மானி. எஸ் எஸ் எஸ், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. ராமராஜன் and ரேவதி. ஆமா, எஸ் எஸ், அந்த படம் தான் ராமராஜன் and ரேவதி நடித்த கிராமத்து மின்னல் அப்படிங்கிற படம் இது. நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ நடந்து போகையில் பாதம் போகுமே, பூவ போட்டு தாரே. அழகான பாடல். மலேசியா வாசன் அவர்கள் குரல்ல வந்தது. சித்ரா அம்மா கூட பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவருடைய வரிகள். ராஜா சார் மியூசிக்ல வந்த பாடல் தான் இது. வந்து மேபி நாட் த மோஸ்ட் பாப்புலர் சாங் ரேவதிக்கு, பட் நீங்க அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க பவானி. 200 points for you. Hi everyone, I am Dr. Bhavani, medical doctor. நான் ஒரு scientist working in Indian Council of Medical Research. இங்க சேத்பேட்ல இருக்கு எங்களோட ஆஃபீஸ். Basically involved in TB research activities. So singing, as usual, singing. I'm in college and இப்பவும் பாடிட்டு இருக்கேன். Next question is for Prakash. Prakash, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Dance 100. உங்களுக்கு வரது முதல் வரி என்ன? பாடல்ல எங்க இருந்தாவது ஒரு வரியை நான் கொடுத்திருப்பேன். நீங்க முதல் வரி என்னங்கறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. விடியாத இரவேதும் கிடையாது என்று ஊர் சொன்ன வார்த்தைகள் பொய்யானது. ரொம்பவே ஒரு பாப்புலரான பாடல். No ma'am, no idea, sorry. சோக பாடல். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். சோகமா டான்ஸ் ஆடிட்டு பாடின பாட்டு என்னவா இருக்கும் யோசிங்க. வைதே காத்திருந்தாளா?
பாட்டு என்ன சொல்லுங்க. அழகு மலராட. எஸ், அதுதான். என்ன இவ்வளவு ஓ சந்தேகம்? ஒரு ஃப்ளூக் ஆயிடுச்சு மேம், சாரி. பரவாயில்ல. தேங்க்யூ ஃபார் த க்ளூ. விடியாத இரவேதும் கிடையாது என்று ஊர் சொன்ன வார்த்தைகள் பொய். ஓகே ஓகே ஓகே. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கேள். வைதேகி காத்தங்கால் படத்துல வந்தது 1984ல. ராஜா சார் மியூசிக்ல ஜானகியம்மா பாடியிருந்தாங்க. டி.எஸ். ராகவேந்தர் அவங்களோட இணைந்து ஜத்தியெல்லாம் சொல்லியிருப்பார். அவர் தான் நடிச்சிருந்தாரு, அவரே பாடினாரு. வாலி அவர்களுடைய வரிகள். So you also open your account with the 100 points, Prakash. Excellent. All of you have points on the board. Hi, நான் பிரகாஷ் சவுக்கூர் ஃப்ரம் பெங்களூர். ஒரிஜினலி கர்நாடகா நேட்டிவ், பட் நான் படிச்சது தமிழ்நாடு, சென்னை, மதுரையிலலாம். ஸோ ஐ எம் a big fan of தமிழ் ஃபிலிம்ஸ், தமிழ் சினிமா. மியூசிக் பிடிக்கும், எஸ்பெஷலி இளையராஜா சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான். போத் ஆர் மை ஃபேவரட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் taking me into the show. It's a lovely show indeed. ஓகே அபிராமி, இந்த ரவுண்ட்ல உங்க கேள்வி, முதல் கேள்வி எடுங்க. டான்ஸ் சாங்ஸ் 200. இது வந்து ஒரு பிக்சர் பசில். சோ இந்த கார்ட்டூனை கவனமா பார்த்துட்டு பாட்டு சொல்லலாம். இது ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான். Here it is. இரண்டாவது படத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது என்னங்கிறது புரிஞ்சிடும். என்ன பண்றா அந்த பொம்பளை? பூ பூவாய் தூவுது. என்ன பாட்டு? வானம் பூ பூவாய் தூவும். எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். அதேதான். வான்மேகம் பூ பூவாய் தூவும், தேகம் என்னவாகும், இன்பமாக நோகும். சூப்பர் பாட்டு. புன்னகை மன்னன்ல 86ல வந்த படம். இளையராஜா அவர்கள் மியூசிக்ல, சித்ராவுடைய குரல்ல வைரமுத்து அவருடைய வரிகள். அபிராமி, 200 more points for you. I'm waiting. Is for Dr. Bhavani. உங்க கேள்வி எடுக்கலாம். டான்ஸ் 300. டான்ஸ், எல்லாரும் டான்ஸ்ல இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு வரது ஒரு துளி பாட்டு. சோ ஒரு பாடலுடைய ஒரு சின்ன பிட், ஒரு 5-6 செகண்டுக்கு நான் ஒரு கிளிப் ப்ளே பண்ணுவேன், பிஜிஎம். அதை கேட்டுட்டு நீங்க பாட்டை சொல்லணும். கவனமா கேளுங்க. கேட்டுதா? கேட்டுது. என்ன பாட்டு? ஆள அசத்தும் மல்லி, அந்த சாங். அதேதான் அதேதான். ஆள அசத்தும் மல்லியே மல்லியே, தூக்கம் எனக்கு வல்லியே வல்லியே, நாலு முழுதும் மாலை மயக்கும் என்னமோ பண்ணுதே. என்ன ஒரு ஜாலியான பாட்டு. பிரபுவும் ரேவதியும் அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஐ லவ் திஸ் சாங். கன்னி ராசி படத்துல வந்தது. 85ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி அண்ட் வாணி ஜெயராம் ரெண்டு பேருமே கலக்கலா பாடிருப்பாங்க. அதுவும் எஸ்பிபி கேட்கவே வேணாம், கொன்னுருப்பாரு இந்த பாட்டுல. அப்படியே கொஞ்சி கொலை பண்ணிருப்பாரு நம்மள. வாலி அவர்களுடைய வரிகள். சோ எஸ், பியூட்டிஃபுல். ஐடென்டிஃபை பண்ணி 300 பாயிண்ட்ஸ் டாக்டர் பவானி ஃபார் யூ. கிரேட். அண்ட் தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் பிரகாஷ். ரொமான்டிக் 200. ரொமான்டிக் சோலோ 200. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, சோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இது. காதல் வந்தால் கன்னியன் உள்ளம் மாறுமே, நேற்றும் இன்றும் புதிதாக தோன்றுமே, காற்றும் வந்து காதில் ரகசியம் சொல்லுமே, இளமை பொங்கினால் முகமும் புதிதாக தோன்றுமே. இந்த பாடல் வரிகள், படத்தின் பேர் ரெண்டுத்துக்கும் இதுக்குள்ள இருக்கு. புதிய முகமா இருக்கலாம். பாட்டு என்ன பாட்டு? நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. சாரி, பாஸ். தெரியல. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு அபிராமி. உங்களுக்கு தெரியுமா அபிராமி என்ன பாட்டு இது? நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலே
ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் துள்ளி விட்டதா, சொல் மனமே. எஸ், இந்த பாட்டுல இருந்த எல்லா வார்த்தையும் நான் அதுல போட்டிருக்கேன். ஆனாலும் பிரகாஷ்க்கு விட்டுட்டாரு கோட். படத்தை பேரை சொல்லிட்டு பாட்டு விட்டுட்டாரு. பட் நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அழகாவும் பாடியும் காமிச்சிங்க. தேங்க்யூ. எஸ், புதிய முகம் படத்துல வந்த பாடல் இது. 93ல வந்த படம். ரேமான் அவர்கள் இசையில சுஜாதா மோகனுக்கு ஒரு பெரிய பிரேக்கா, பெரிய ஹிட் கொடுத்த பாடல் இது. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல நேற்று இல்லாத மாத்திரம் ஒரு லவ்லி சாங். So 200 points you have stolen from him, அபிராமி. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. இது உங்களுக்கான கேள்வி அபிராமி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். கிளாசிக்கல் டூயட் 200. முகமும் குரலும். சோ உங்களுக்கான முகமும் குரலும் இதுதான். ரேவதி அண்ட் பாண்டியன் நடித்திருப்பாங்க. ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா இவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. இது எந்த பாடல்? இது வந்து ஒரு காதல் மயக்கம். எஸ் எஸ் எஸ், பாடுங்க பாடுங்க. காதல் மயக்கம், ஆலிங்கனங்கள் இலவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், 2 கண்களின் அபிநயம், தேகம் கொஞ்சம் சிலிர்க்கின்றது, மேகம் போல மிதக்கின்றது, மெதுவாய் உருவம் அழகே ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் கத்துட்டு இருக்கீங்களா அபிராமி? பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுது. ஏன்னா சுத்த சாவேரி அப்படியே அழகா பிழிஞ்சு கொடுத்தீங்களே, அதுல பிரமாதம். ஓகே, சூப்பர். எஸ், காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும். புதுமை பெண் படத்துல வந்த பாடல் இது. 84ல சந்திரன் அவர்களுடன் சுனந்தா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்தோடைய வரிகள். ரொம்ப அழகா பாடி காமிச்சு. தேங்க்யூ சோ மச். 200 more points for you. And the next question is for Dr. Bhavani. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ரொமான்டிக் டூயட் 300. ஒரு கலக்கல் பாட்டு. சோ 2 பாடல்கள் கலந்து வரப்போகுது. அண்ட் இந்த சீசன்ல இது ஒரு புதிய சேஞ்ச். ஆக்சுவலி ஒரு வியூவர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு. சோ ஐ எம் ஆல்வேஸ் வில்லிங் டு மேக் அடாப்டேஷன். சோ இனிமே இந்த சீசன்ல இருந்து, முன்னாடி நான் கலக்கல் பாட்டு பாஸ் பண்ணா பாயிண்ட் கிடையாது, ஒரு பாட்டு சொன்னா பாயிண்ட் கிடையாதுலாம் சொல்லுவேன்ல. இப்போ அப்படி கிடையாது. இந்த சீசன்ல இருந்து கலக்கல் பாட்டுல 2 பாட்டையும் சொன்னா 300 பாயிண்ட்ஸ், ஒரு பாட்டு மாத்திரம் சொன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட், பாஸ் பண்ணிட்டு இன்னொரு பாட்டு சொன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட். பட் யாரும் ஒருத்தர் உங்களுக்கு 2மே தெரியலன்னு பாஸ் பண்ணி அவங்க 2ம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போயிடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஒரு பாட்டு சொன்னா 100 பாயிண்ட், 2வது பாட்டு இன்னொருத்தர் சொன்னா அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ், இப்படி கொடுத்துடலாம்னு இருக்கேன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபேர் ஃப்ரம் நவ் ஆன். ஸோ உங்களுடைய கலக்கல் பாட்டு என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது, உந்தன் கண்களில் என்னை பார்க்கிறேன் நான், வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வெடித்த வாசப்பூ, அன்புத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா, உன்னை பார்த்ததும் எந்தன் பெண்மைதான் கண் திறந்ததே, என்னை மீண்டும் கொஞ்சம் தூண்டும் பார்வை பூவை நெஞ்சில் வீசு. தெரிஞ்சுதா 2 பாட்டும் என்னன்னு? பெண் மானே கோபம் ஏனும். சரி, ஒரு பாட்டு இன்னொன்னு கோபம் ஏனும். இன்னொரு சாங் எனக்கு தெரியும். வாய் வடித்த வசப்பூ, வள்ளி வள்ளி என வந்தால் வடிவேலந்தா. எஸ் 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 எஸ், 2 பாட்டும் அழகா சொல்லிட்டீங்க. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான். தெய்வ வாக்கு படத்துல வந்த பாடல். 92ல வந்த படம். ராஜா சரிசில ராஜா சார் பாடியிருந்தாரு. ஜானகியம்மாவோட இணைந்து வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் அது. பொன்மானி கோபம் ஏனோ, ஒரு கைதியின் டேரி படத்துல வந்த பாடல் அது. இன்னொன்னு 1985ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல உன்னி மேனன். ஆக்சுவலி இந்த பாட்டுல கிரெடிட்ல விஜய்னு போட்டிருக்கோம், அவர் அந்த பேர்ல பாடினார் அப்போ. பட் பாடியது உன்னி மேனன் அண்ட் உமா ரமணன். வைரமுத்து அவருடைய வரிகள். இந்த 2 பாடலுமே
சிவரஞ்சினி ஸ்கேல்ல இருந்ததுனால இந்த பாடலை என்னால இணைச்சு பாட முடிஞ்சது. சோ இதுலயும் இருக்கிற அந்த ராக ஒற்றுமையை நான் சொல்றதுக்காக சொன்னேன். சோ டாக்டர் பவானி 2 பாட்டையும் அழகா கண்டுபிடிச்சு வளையா எடுத்துட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பிரகாஷ். உங்க கேள்வி நீங்க எடுத்தோம். ரஸ்டிக் சாங்ஸ் 100. ரஸ்டிக், எஸ். உங்களுடைய வரிகள் இதுதான். இது வந்து பாடலுடைய முதல் வரி. இதை வச்சு சொல்ற முடியுமான்னு பார்க்கலாம். இத்தனை பேரு சுத்தி வளைச்சும் உத்தம ராசா ஒண்ணு நினைக்கும் பத்தினி உள்ள மையா. இது வந்து சரணத்தோடைய முடிவுல வர வரிகள். இது என்ன பாடல்? சாரி மேம், சுத்தமா தெரியல. சுத்தமா தெரியலையா? ஓகே சரி. இது பாஸ். பாஸ் இட் டு அபிராமி. அபிராமி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியல. பவானி உங்களுக்கு தெரியுமா? என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாது, மன்னார் குடியில் கேட்டா ஆடையெல்லாம் வேணாம்னு சொன்னேன் தன்னாலே, ஏன் மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தேன். எஸ் எஸ், பியூட்டிஃபுல் சாங். ரேவதி அத்தனை அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கியூட்டா நடிச்சிருப்பாங்க இந்த பாடல. சின்ன பசங்க நாங்க அப்படிங்கிற படத்தை வந்தது 92ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல ஜானகி அம்மா குரல்ல வந்த பாடல் தான் ஏமன் அவருடைய வரிகள். சோ 100 பாயிண்ட்ஸ் ஸ்டோலன் ஃப்ரம் பிரகாஷ். பவானி உங்க 2 பேருக்கும் அவர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. இந்த ரவுண்ட்ல இருந்து பாஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல போகும். சோ அபிராமி உங்க கேள்வி முதல் கேள்வி நீங்க எடுக்கலாம். மிக்ஸ்ட் சாங் 200. ஓகே, இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் உங்களுக்கு நான் தரப்போறேன். அதுல நீங்க பாட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் இதுதான். அருவியில் குளிக்குது 2 கண்ணு, பார்வை இல்லாத பாவை அதில் 1, அவ கண்ணிலும் தெரியுது உருவம் 1, அது யாருன்னு தேடுது 2 இள நெஞ்சு. பாடல் இதுல வந்து பாடல் வச்ச மல்லிகை மொட்டா. இது இல்ல, அந்த பாட்டு இல்ல. அருவியில் குளிக்குது 2 கண்ணுன்னு சொல்லிருக்கு. சோ 2 பெண்கள். நோ ஐடியா பிரியா, சாரி. நோ ஐடியா. ஓகே, ஐ அம் பாசிங் இட் கவுண்டர் கிளாக்வைஸ் பாஸ். சோ பிரகாஷ் கெட்ஸ் இட். பிரகாஷ் உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்னு? தாளம் பூ எனிவே வாசம் இல்லையா? இல்ல, அந்த பாட்டு இல்ல. நீங்க கண்ணு பார்வை இல்லாத பொண்ணுன்னு இந்த பாட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த படம் பாட்டு வேற பாட்டு. தெரியல. ஓகே, அந்த படத்துல அந்த ஒரு பாட்டு தான் அவருக்கு தெரியும் போல. ஓகே, பவானி உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாட்டுன்னு? அதே மூவி தான். கண்ணுக்குள்ளே யாரோ எண்ணமெல்லாம் நானும். அதுதான் அந்த பாடல். எஸ், கண்ணுக்குள்ளே யாரோ எண்ணம் எல்லாம் நெஞ்சம் எல்லாம் நானும். இது வந்து கை கொடுக்கும் கை. அவர் பிரகாஷ் சொன்னதுதான். படம் பேர் கரெக்ட். 1984ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல சுசீலாமாவும் எஸ்பி சைலஜாவும் இணைந்து பாடியிருந்தாங்க. இது நான் காமராசன் அவருடைய வரிகள். இதுல வந்து ரேவதியும் அவங்க பார்வை இல்லாத பெண்ணாக நடித்திருந்தாங்க. அவங்க தோழியா வருவாங்க சங்கராபரணம் ராஜலட்சுமி. அவங்க 2 பேரும் இணைந்து பாடுற மாதிரியான ஒரு பாடல். அருவியில உட்காந்து 2 பேரும் குளிக்கிற மாதிரி இது காட்சி. சோ அதுதான் அந்த பாடல். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க பவானி. 200 more points you stolen now from Abhirami. But this question is for you, so you can pick your question. The classical duets 300. Okay, classical duets 300 is முதல் வரி என்ன? சோ உங்களுக்கான வரிகள் இங்க. பொங்கிடும் மங்களம் எங்கெங்கும் தங்குக தங்குக என்றென்றும். இது எந்த பாடலோட வரிகள்? மாலைகள் இளம் குங்கும சிமிழ் மூவி. மாலைகள் இளம் மாறுது. பாட்டு கரெக்ட். ஆனா படம் குங்குமச்சிமிழ் இல்ல. இது வந்து டிசம்பர் பூக்கள் படம். பட் சரியான பாடல் சொல்லுது. மாறுது மங்கள நாளிலே பொங்கிடும் மங்களம் எங்கெங்கும் தங்குக தங்குக என்றென்றும் மங்களம் மங்களம் மங்களம். அந்த பாட்டு எஸ், கொஞ்சம் ட்ரிக்கியான சாங் இது.
ஏன்னா ஏஸ்தாஸ் அவர்களும் சித்ராவும் இணைந்து பாடியிருந்தாங்க டிசம்பர் பூக்கள் படத்துல 86ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல கங்கை அமரனுடைய வரிகள்ல. ஸோ 300 பாயிண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாட்டு தான் அண்ட் பட் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் பிரகாஷ். ரொமான்டிக் சோலோ 400. 400 இல்லாத நம்பர்லாம் கேக்குறீங்க. இருக்கா? இருக்கு மேம், போட்டுருக்கேன். ஆக்சுவலி 300 தான். அது ஏன் 400 வந்திருக்குன்னு தெரியல. ஓகே 300 போட்டுருங்க. அல்ல 400 போட்டுருக்கு. அதுதான் ஐ நோ, அதுல அது ஏதோ அப்படி வந்துடுது. சரி, ஓகே. ரொமான்டிக் சோலோ 300. இது வந்து இதுவும் கலக்கல் பாட்டு. பூமி எங்கும் பூ வசந்தம், நீ சிரித்தால் தேன் சுரக்கும், கண்ணீளம் பூங்கொடி காதல் என்னும் வியாதியால் எங்கும் இளமை விருந்தாய் இருந்தாய், தேகத்தில் மோகத்தீயாராமல் காவிரி சோலை நீ தொடும் வேளை, தீண்டிடும் சூடத்தில் தேகத்தின் மாடத்தில் தேனும் பாலும் தூரல் போடும் என் கண்ணன் கை சேர சொல்வாயோ. தெரிஞ்சுதா இது ரெண்டும் என்ன பாட்டுன்னு? ஒன்னு சொன்னா 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அதான் ஒன்னாக்கு லைட்டா தெரியுது, பட் செகண்ட் தெரியல. பட் இன்னும் அதுக்கு வரமாட்டேங்குது. ஓ கிட்ட தெரியுது பட் வரமாட்டேங்குது. சாரி. தெரியும் ஆனா தெரியாதுன்ட்டீங்க. சரி ஓகே. இப்ப வந்து இது பாஸ் ஆகுது டு பவானி. பவானி உங்களுக்கு தெரியுமா? 2 பாட்டை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். ஒரு சாங் நல்லா தெரியுது. காதல் பெண்ணிலா வானில் வந்ததே, அது அந்த பிளாக்ல இருக்கிறது. ரெட்ல இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி வாட்ட இருக்கு எனக்கு. பாசிங் இட் அபிராமி. அபிராமி உங்களுக்கு இன்னொரு பாட்டு தெரிஞ்சா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். அது வந்து எனக்கு சரியா லிரிக்ஸா தெரியுமா? பூங்காற்றே பூங்காற்றே ஒரு பாட்டு சொல்லிட்டீங்க. ஒரு பாடல் வாஸ் காதல் வெண்ணிலா கண்ணில் வந்தது ஆசை பரிபாஷை பரிமாறி கொண்டது. பியூட்டிஃபுல் சாங். லக்ஷ்மி வந்தாச்சு அப்படிங்கிறது படம் 86 வந்தது. ரவீந்திரன் அப்படிங்கிறவருடைய இசையமைப்புல வந்த படம் அது. இன்னொன்னு பூங்காற்றே தீண்டாதே குங்குமச்சி மழை வந்தது. இது 85ல வந்த படம். இது ராஜா சார் மியூசிக்ல ஜானகி அம்மா கங்கை அமரனுடைய வரிகள். சோ நான் வந்து ஆளுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இதுல அபிராமிக்கு 100, பவானிக்கு 100. ஓகே கொடுத்தாச்சு. சூப்பர். அண்ட் அபிராமி இந்த கேள்வி உங்களுது, நீங்க எடுக்கலாம். மிக்ஸ்ட் சாங் 300. மிக்ஸ்ட் பேக்ல 300 is the music maestro கேள்வி. Congratulations. So music maestro உங்களுக்கு வந்து டபுள் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் 3 க்ளூ கொடுப்பேன். முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இரண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500, மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இப்போ ரிவீல் பண்றேன். இட்ஸ் a trivia question. இது மெட்டுக்கு எழுதப்பட்ட பாடல் அன்று. 1981 கவியரசர் கண்ணதாசன் முன்னமே எழுதி வைத்த பாடல் வரிகளுக்கு 1984 இசையமைத்தார் இளையராஜா. என்ன பாட்டு இது? தெரியல. ரெண்டாவது ப்ளீஸ். ரெண்டாவது க்ளூ கொடுக்கலாமா? ஓகே. இது முகமும் இந்த பாடல்ல நடித்தது ரேவதி மற்றும் சிவகுமார். அண்ட் இதுல பாடினது ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகி அம்மா. தெரியலன்னா அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? அடுத்தது கொடுங்க. ஓகே. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து இதுல சொல்லிடணும் நீங்க ஈஸியா. வீணை மீட்டும் தேவியின் கானம், அந்த தேவன் தந்த நாதம், தேடினால் கிடைக்குமோ ராகம், அது தேடும் கைகளை பொறுத்தே அமையும். எந்த பாடல்? தேவன் தந்த வீணை, அதில் தேவி செய்த கானம், தீண்டும் கைகள் தீண்டினால் அதில் கானமின்றி போகுமோ தேவன். சூப்பர். எஸ், அழகான கல்யாணி ராகத்தில் அமைந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த பாட்டோடைய ட்ரிவியா உங்களுக்கு தெரியாதனால உங்களுக்கு 3 க்ளூ ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் தட் இஸ் தி ஆன்சர்.
உன்னே நான் சந்தித்தேன் படத்துல வந்தது இது. சிவகுமார் அவர்கள் ஒரு எல்டர் ரோல்ல வந்திருப்பாரு, ரேவதி வந்து சின்ன பொண்ணா வருவாங்க, அவங்க 2 பேரும் இணைந்து பாடுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் சாங் இது. பாதியில இவங்க வரிகள் மறக்க அவர் வந்து எடுத்து பாட, அந்த மாதிரி ஒரு பாடல் 84ல வந்தது. அது சார் மியூசிக்ல ஜெயச்சந்திரன் சார் அண்ட் ஜானகிமா பாடியிருந்தாங்க. கண்ணதாசனுடைய பியூட்டிஃபுல் வரிகள்ல வந்த பாடல். சோ 3 க்ளூக்கு அப்புறம் நீங்க எடுத்ததுனால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் அபிராமி. சூப்பர். அண்ட் தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் டாக்டர் பவானி. Rustic songs, 200. இட்ஸ் a picture puzzle. சோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ இது ரொம்ப ஈஸி, சொல்லுங்க டாக்குன்னு. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச செவ பழகி அழகி இருக்காங்க. இஞ்சி ஈடு பழகா, இஞ்சி ஈடு பழகா. பாட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க எப்படி பாடுவாங்க? அப்படிதானே ஸ்டார்ட் ஆகும் பாட்டு. இஞ்சி ஈடு பழகான அதான் ரஸ்டிக் சாங்ல வருது. அழகா பாடிருப்பாங்க. பட் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த இஞ்சியை பார்த்த உடனே பாட்டை சொல்லிடலாம். இஞ்சியை பத்தி எத்தனை பாட்டு இருக்கு தமிழ் சினிமால. சோ எஸ், தேவர் மகன் படத்துல வந்து அழகான பாடல் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வந்து 92ல வந்த படம், ராஜா சார் மியூசிக்ல. கமலஹாசனும் ஜானகிமா இணைந்து பாடியிருந்தாங்க, வாலி அவர்களுடைய வரிகள். So 200 points for Bhavani. Super. And the next question is for Prakash. Rustic 300. Okay. It's a கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் மிக்ஸ் ஆகி வருது. உங்க ஒரு பாட்டு நீங்க சொன்னாதாவது உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கலாம்னு பாக்குறேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது என்னமோ தெரியல மேம், எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் எல்லாம் வந்து மத்தவங்களுக்கு போகுது கொஸ்டின். எல்லாரும் சொல்லுவாங்க இதை, நீங்களும் சொல்றீங்க. சரி, ஓகே. உங்களுக்கான 2 பாடல்கள். லிசன் டு இட் கேர்ஃபுல்லி. வக்கடையா சோத்த பொங்கியாக்கி வச்சாக்கா தினமும் கூவிய முக்கு முட்டை மிச்சம் வைக்காம தேவாரமும் படிச்சோம், திருவாசகம் படிச்சோம், தெரியாம திருக்குறளும் தாம் படிச்சோம். காலங்காத்தால எதிர வந்த கழனி பானையில எளிய போல நாடும் என்னாச்சு, நம்ம ஊரும் என்னாச்சு, ஆளான நாளு தொட்டு அல்வா வித்து இத பார்க்கும் போது இப்ப என்ன தெரிஞ்சுதா? ஒண்ணு வந்து ஆண் பாவம், என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்புடுவேன். எஸ் எஸ் எஸ். இன்னொன்னு வந்து மண் வாசனை, பாட்டு ஒத்தி வச்ச மல்லிகை முட்டா. மண் வாசனை இல்ல, வெயிட். சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். வெயிட். நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்ன சொல்லுங்க மேம். க்ளூ இதான் க்ளூ. என்ன பண்றேன் நானு? அந்த பாட்டு ஃபுல்லா வந்துருச்சு. பால் கறக்கி ஐயோ, பால் இப்படி கறப்பாங்க, இப்படி பண்றேன். அந்த குத்துறது. ஓ, அந்த சாங். சொல்லுங்க. என்னத்தீங்க குத்துறாங்க? காமகளே கும்மி அடிச்சு கைய, அந்த தானே மேம். அந்த சாரி அது வேர்டு தெரியல. பட் அந்த மண் வாசனை படத்த அந்த குத்துற சாங் அது. எஸ். ஓகே, I'll give it to you. அரிசி. Thank you பா. Thank you மேம். மண் வாசனை படத்துல வந்து 83ல ராஜா சார் மியூசிக்ல மலேசியா வாசியம் ரொம்ப அழகா பாடிருப்பாரு, சைலஜா அம்மாவோட, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இன்னொன்னு வந்து என்ன பாட சொல்லாதே, அது சூப்பர் சாங். ஆண் பாவம் படத்துல 85ல வந்த படம், ராஜா சார் மியூசிக்ல, ஜானகிமா குரல்ல வாலி அவருடைய வரிகள். சோ ஒரு வழியா 2 பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்க பிரகாஷ். சூப்பர். அண்ட் தேங்க்யூ. ரொமான்டிக் சோலோ 100. ரொமான்டிக் சோலோ 100 is a meme. So yes, வடிவேலு வராரு உங்களுக்கு க்ளூ கொடுக்க. இது ரொம்ப ஈஸி தான், சொல்லிடலாம். குயில் எப்பவுமே கருப்பா தானே இருக்கும், உனக்கு மட்டும் எப்படி கலர் கலரா தெரியுது? கூத்தாடினது போறோம், போய் நல்ல கண் டாக்டர் பாரு. எந்த பாட்டை பத்தி அவர் இப்படி நக்கல் பேசுறாரு?
ஐயோ தெரியுது, பாட்டு ஞாபகம் இருக்கு, வருது இல்ல. சின்ன 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 வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் நானா. அதுதான் கூத்தாடினது போறோம்னு வச்சு, அதுக்காக தான். எஸ், சின்ன சின்ன வண்ணக்குயே ஃப்ரம் மௌன ராகம். அது சார் மியூசிக்ல ஜானகி அம்மா குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள். ரொம்ப அழகான ஒரு பாடல், அழகாவும் பாடி காமிச்சிங்க அபிராமி. 100 points for you. And பவானி, அடுத்த கேள்வி உங்களுக்கு, நீங்க எடுக்கலாம். Classical duets 100. Classical 100 is the missing words. ஸோ ஆக்சுவலி இதுல ஹோல் வார்த்தைகளே மிஸ்ஸிங்கா இருக்க போகுது. சில வார்த்தைகள் தான் கொடுப்பேன், அதுல நீங்க பாட்டு சொல்லணும். உங்களுக்கான பாடல் வார்த்தைகள் இது ஈஸி தான். ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததே, அழகான ஆடை சூடி விளையாடும் வேளை தான். அரங்கேறும் வேலைதானோ? எஸ், அரங்கேற்ற வேலை படத்துல பாடல் அது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 90ல வந்த படம். ராஜசார் மியூசிக்ல யேசுதாசன் உமா ரமணன் பாடியிருந்தாங்க வாலி அவர்களுடைய வரிகள். அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கிளாசிக்கல் சாங். இந்த பாட்டை பத்தி ஒரு எபிசோட ஒரு நாள் போதுமா பேசணும், ஏன்னா அத்தனை விஷயம் இருக்கு இது பத்தி பேச. ஸோ எஸ், 100 more points for பவானி. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் goes to பிரகாஷ். பிரகாஷ், உங்களுக்கான கேள்வி இதுதான். there's only one left. I'm revealing it. Mixed bag, okay. So here is the வரி உங்களுக்கு. நாள் ஒரு தோளினில் மாலையை மாற்றிடும், ஆண் கூட பெண் வாழ்வதா, அதை நாமும் பண்பென்பதா. எந்த பாடல் இது? இதுவும் ஒரு சோக பாடல் தான். படத்தை நீங்க கெஸ் பண்ணிருக்கணும். ஆண் கூட பெண் வாழ்வதா, ரேவதி அந்த மாதிரி ஒரு ரோல்ல நடிச்ச படம் இது. புதுமை பெண். அதுல இப்ப புருஷனோட தான் இருப்பா. புருஷனை விட்டு எதுல இருப்பா? மௌனராகமா? அதுல இல்லையே. அதுல அவனோட தான் இருப்பா. பிடிக்காம இருப்பா, ஆனா இருப்பா. நாளொரு தோளினில் மாலையை மாற்றிடும். சாரி, இல்ல. ஓகே, எனக்கு வந்து வேர்டு மாட்டுது, லிரிக்ஸா வந்து மாட்டிச்சு எனக்கு. ஓகே, பவானி, உங்களுக்கு தெரியுமா? நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம் கெட உழுதிய எறிவதன். சூப்பர், எஸ். நாளொரு தோளினில் மாலையை மாற்றிடும், ஆண் கூட பெண் வாழ்வதா, அதை நாமும் பண்பென்பதா, இது நியாயமா? எஸ், பாரதியார் அவருடைய வரிகளை எடுத்து இந்த பாடலை பண்ணியிருந்தாங்க. நல்லதொரு வீணை செய்தே மறுபடியும் படத்துல வந்தது. அதுல தானே ரேவதி வந்து டிவோர்ஸியா வருவாங்க. 93ல வந்த படம். ராஜசார் மியூசிக்ல ஜானகி பாடினாங்க. ஆக்சுவலி இது முதல் வரிகள் தான் பாரதியார் அவரோடது. அதுக்கப்புறம் யார் எழுதினாங்கன்னு எனக்கு தெரியல. வாலியா இருக்கும் நினைக்கிறேன் இந்த படத்துல. மத்த பாடல் அவர் எழுதியிருந்தாரு. பட் I was not able to find out. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. So that was a song. And Bhavani, you steal 100 more and you close the deal. Super. Okay, so we have Abhirami with 1200, Bhavani with 1900 is our big winner today, and Prakash with 400. Wonderful episode, catching up so many beautiful songs, and Dr. Bhavani and Abhirami played superbly well, and Abhirami sang also so very well, and it was a nice episode. I had fun. So season 5ல beautiful episode நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். And இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு I have not opened the register yet because as I said நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓபன் பண்ற, வெயிட் பண்ணுங்க. பட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல உங்களை நான் சந்திப்பேன். என்ன பாட்டு பாட சீசன் 5 எபிசோட் 2 will be the songs of நடிகை லக்ஷ்மி. அது வரைக்கும் take care, stay safe, and this is Priya signing off. Bye.